ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளுடைய சேனலில் நிறைய மணி சேவிங் வீடியோ, கோல் சேவிங்ஸ் வீடியோ, பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றின நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு சேவிங்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் கோலாக வந்து நம்ம சேவ் பண்ணுறோமா, இல்லை லாங் டேர்ம் கோலாக வந்து சேவ் பண்ணுறோமா, ஸோ இவ்வளோ நாளைக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட் பண்ணணும், ஸோ அப்படின்ட்டு நம்ம என்ன மாதிரி நமக்கு வந்து தேவை இருக்குதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கோலை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு டைரியிலையோ நம்ம வந்து எழுதி வச்சுட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த சேவிங்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அந்த சேவிங்ஸும் வந்து கரெக்டாக வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அன்னெசரி எக்ஸ்பென்ஸ், நமக்கு வந்து எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஸோ நமக்கு தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே கம்மி பண்ணணும் அப்படின்னாலே நம்மளால் வந்து கரெக்டாக வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ நம்ம நினைக்கிறத விட ஒரு 100 200 வந்து அதிகமாகவே நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து மணி ஏர்ன் பண்ண நம்ம வந்து பழகிக்கணும். ஸோ எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருந்துக்கிட்டே பெண்கள் வந்து செய்யக்கூடியதான பல விஷயங்கள் இருக்குது. ஸோ டெய்லரிங் பிஸ்னஸ், ஸோ டெய்லரிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா நிறைய வேரியண்ட்டில் வந்து நமக்கு வந்து பிஸ்னஸ் வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நமக்கு அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது ஸோ நம்ம அதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கிங்கும் வந்து ரொம்ப வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌனி பண்ணலாம், பிஸ்கட் பண்ணலாம். ஸோ வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து டெலிவரி பண்ணி கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களால் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த பணத்தை நீங்கள் சேவும் பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் வந்து 6000 ரூபாய் வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்ட்டு தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து 1 மந்த். ஸோ 1 மந்த்துக்குள்ளே நம்ம வந்து 6000 rupees வந்து சேவ் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெய்லி சேவிங்ஸ் தான். ஸோ டெய்லி நம்ம வந்து மணி வந்து சேவ் பண்ணுறது மாதிரி இருக்கும். 1 மந்த் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 30 days வருது. ஸோ அந்த 30 daysல நம்ம எப்படி 6000 வந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதாவது 30 daysல பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 வந்து டிவைடட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 10 நாள், 2வது 10 நாள், 3வது 10 நாள். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10 நாட்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 100 ரூபாய் வச்சு சேவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 100 ரூபாய் வச்சு நீங்கள் 10 நாட்களுக்கு சேவ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய் வந்து சேவ் ஆகும். ஸோ 2வது 10 நாட்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் 200 ரூபாய் வச்சு சேவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 10 நாட்கள் நீங்கள் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். 3வது 10 நாட்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 300 ரூபாய் வச்சு சேவ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3000 ரூபாய் கிடைக்கும். ஸோ மொத்தமாக டோட்டலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் என்னால் சேவ் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதில் பாதி அமௌண்ட் கூட சேவ் பண்ணலாம். ஸோ கரெக்டாக எனக்கு வந்து 100 ரூபாய் எடுத்து வைக்க முடியாத இடத்துல நீங்கள் ஒரு 50 ரூபாய் கூட சேவ் பண்ணலாம். ஸோ 200 ரூபாய் எடுத்து வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு 100 ரூபாய் சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து 6000 ரூபாயில் நீங்கள் உங்களுக்கு ஒரு 3000 ரூபாவது ஒரு மாதம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அளவு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நம்மளால் எவ்வளோ தூரம் சேவ் பண்ண முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேவ் பண்ணலாம். சிறுதுளி தான் பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி சேவ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன அமௌண்ட் கூட நமக்கு வந்து ஒரு பெரிய பிரதிபலனை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து உண்டியலில் சேவ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கூட சேவ் பண்ணலாம். ஸோ பேங்க், போஸ்ட் ஆஃபீஸில் சேவ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பேக்கிங் பண்ணுறாங்க, டெய்லரிங் பிஸ்னஸ், ஆரி ஒர்க் பிஸ்னஸ், மெஹந்தி. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாரீ பிஸ்னஸ் கூட பண்ணுறாங்க நமக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதை விட டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட ஏதாச்சும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் அப்படிங்கிறது வரும். ஸோ வருமானம் இருந்தால் தான் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு இன்கமும் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உயரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து வர முடியும். ஸோ நமக்கு வந்து எதுவுமே இல்லாமல் நம்மளால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் ஏதாவது பண்ணது, கைத்தொழில் வந்து கற்றுக்கிட்டு அதை வச்சு நீங்கள் எப்படி வந்து சம்பாதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் வந்து நல்லா சம்பாதிக்கவும் முடியும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழ முடியும்.
ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே சேவ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு பார்ட் மாதிரி கண்டிப்பாக வந்து நமக்கு முக்கியம். ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.